வயததிலே அம்மா உயர்ந்து போனாள் 10வது வயததிலே உங்க அப்பாவை கொன்றாயடா 15ஆம் வயததிலே அந்த அன்னைக்கிளி மாண்டு போனாள் இப்போ 21 வயததிலே 21 வயததிலே என் மனைவியத்தான் கொண்டு சண்டாளா எழுந்து போடா அரண்மனையை விட்டு. நீ பிறந்த நாளையில இருந்து அம்மாவை தூக்கி முழங்கிட்ட, அப்பாவை தூக்கி முழங்கின, வளர்த்த பாட்டியை தூக்கி முழங்கின, கடைசியா அம்மா எங்க என்ன பாட்டியவும் தூக்கி முழங்கிட்டு இப்ப என் மனைவியை தூக்கி முழங்கிட்டியேடா. என்ன என்ன வருத்தம் தான் போய் இழந்து விளையிலன்னா நானா உங்களை வந்து தூக்கி வளர்க்க சொன்னேன். சாவத்தான கடல்ல விழுந்து வந்தேன். என்ன நீங்களா வளர்த்துட்டு என்ன நீங்களே ஏசுதீங்களையா கேட்டேன். இதே பழப்பா வச்சிருக்காங்க நம்மளை ஏசுறதுக்கு. இனி இந்த உலகத்துல இருக்கணுமா இருக்க கூடாது வாழணுமா நேரா வந்தாரு. சரி உரையில இருந்து வாழை எடுத்தாரு. கடல் கரை மணல்ல வாழை ஊன்றினார். இப்படியே வாழ பாயனும் உயிரை விட்டுற நம்ம உயிரும் வச்சிருக்கப்படாது. இனி இருக்கப்படாது. ஆமா நீ இருக்கவே விடாது. விடாதுன்னா விடாது. இந்த உயிரை வச்சிருக்கவே விடாது. ஆமா எப்படி வச்சிருக்கவே விடாது. விடாதுன்னா விடாது அப்படின்னு சொல்லி வேகமா வந்து வாழ போய் விழ போறான். ஆகாயத்துல இருந்து ஒரு அசரீரி வாக்கு என்ன கேக்கு கண்மணி மலகா வசுதேவா நில். என்னப்பா வன்கொலையா மாண்டு போகாதே உனக்கு இனிமேல் தான் சாவை தேடி போகாதேடா என் மகனே. உன்னை தேடி உனக்கு ராஜ வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை இனிமேதான் இருக்கு. டேய் பாலகா கருவுரு பட்டணம் கமசராஜ மன்னன் தங்கை தேவகிக்கு மாலை சூடி கொடுப்பதற்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறான். இதுவரைக்கும் உன்னை போல் அழகான மாப்பிள்ளை அமையவில்லை, கண்ணுக்கு கிடைக்கவில்லை. நீ மட்டும் சென்றையானால் தங்கைக்கு உடனே உன்னை மாலை மனம் சூடி வைத்து விடுவான். ராஜா வாட்டணி வாழலாம்பா சொன்னதும் வசுதேவன் பார்த்தார். அம்மா எப்படிதான் இருக்கா ஆகாயவாணியே ஐயா அண்டம் முழுவதும் செய்திருக்கியே. அம்மா ஆகாயவாணி எனக்கு மாமனம் தெரியாது, மைத்துனரும் தெரியாது, மைத்துனன் கோட்டையும் தெரியாது, பட்டணமும் தெரியாது, வாழவே பிடிக்கலை. என்ன சாக விடு, என்ன விட்டு சொல்லும் பொழுது பார்த்தார். என்ன பொறுமகனே என்னப்பா ஏ வாயுதேவா வாங்க எப்படி வரார் வாயுதேவன்? எப்படி வேணாலும் வரலாம். அவர் சவரியல் போல வருவார். அங்கிருந்து வாயுதேவன் வருகிறார். வாயுதேவா இதோ இந்த வசுதேவனை எடுத்து கருவூர்மா பட்டணத்திலே கமிசராஜின் மாளிகைகளை கொண்டு சேர்ப்பது உன்னுடைய வேலை என்று சொன்ன உடனே அப்படி ஆகட்டும் என்று சொல்லி இந்த வசுதேவனை வாயு பகவான் எப்படி அழைத்து வருகிறார்? சூறாவளி காற்று போலே சூறாவளி காற்று போலே சுழட்டி கொண்டு வாரே. அங்கே சூறாவளி காற்று போலை கொண்டு வருகிறார். உம்மன் சூறாம் இணை போலை மண்டி கொண்டு வாரார். அருகுரு மாவட்டணத்தில் அபிஷனோட மாளிகை ஏழரங்கீழறையில் 7வது மேடையில் வசுதேவனை வைத்தல்லவோ
வந்து விட்டார். யாரு? வாயு பகவான். அதான் நான் கேட்கிறேன். 7வது மேடையிலே யார் இருக்கிறார்? யாரு? கம்சமுடிய வாசுதேவன் இருக்கிறார். இருக்கிறார். அதிகாலை வேளை என்ன? காலையில எழுந்ததும் காலை கடமைகளை செய்வதற்காக கையிலே வாளெடுத்து கொண்டு ஆமா மந்திரியுடன் வந்து கொண்டிருக்கிறார். யாரு? கம்சமுடி ராஜமன்னா. ஆமா. அரசர்களுக்கு காலை கடமைகள்னா என்னது? கால கடமைன்னு சொன்னா ஏகப்பட்ட இது இருக்கு. ஆமா, காலையில குளிக்க வேண்டியது, சூரிய நமஸ்காரம் பண்றது பழக்க வழக்கம். ஆமா, தெய்வத்தை வணங்கணும். ஆமா, காலையில எந்திரிச்சோம்னா முதல்ல குளிப்பு. ஆமா, அதுக்கப்புறம் தான் எல்லாம் மித்ததெல்லாம். ஆமா, அதனால சூரிய நமஸ்காரம். ஆமா, அடுத்தால டீ. அப்படி அடுத்தால சாப்பாடு. வந்து கொண்டிருக்கும் பொழுது 7வது மேடையில இருந்து சரி சூரிய ஒளியா மினுங்குறான். ஏப்பா சொல்லிச்சு கொண்டிருக்கான் வசுதேவன். விடியாக்கால 5 மணிக்கே சூரிய உதிச்சிட்டோம். அதான் இவரும் பார்த்தாரு, என்னடா இது இப்போ ஒரு நாளும் இல்லாத திருநாள். ஆமா, திருநாளாக இப்படி ஒரு பிரகாசம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தா என்ன இருப்பதோ வசுதேவர். ஆமா, அவருடைய அழகை கண்ணிலே கண்டு கமிஷராஜன் என்ன சொல்லுகிறான்? ஊரு என்ன பேரு, என்ன பேரும் பேரும் என்ன ஒத்தையில வந்ததென்ன ஒத்தையில வந்ததென்ன அப்பா யாரு? உங்கள் அப்பா யாரு? அழகுடனே சொல்லிடப்பா அழகுடனே சொல்லிடப்பா உள்ளதை உள்ளபடி ஒளியாம சொல்லிடப்பா மனதில உள்ளதையும் மறையாம சொல்லிடப்பா மறையாம சொல்லிடப்பா யாரப்பாணி? உன் ஊர் என்ன, பேர் என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, எங்கிருந்து வந்தாய்? எங்க வந்த விவரம் என்ன? யாரப்பா? இந்திரனா சந்திரனா? இல்ல. எவ்விடத்து துறைமகன் நீ? எந்த நாட்டுக்கு ராஜா? எந்த நாட்டு ராஜாவுக்கு நீ மந்திரி? மந்திரி விவரத்தை உள்ளதை உள்ளபடி சொல், என்னிடத்திலே மறைக்காது. அரசே, மன்னா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. சூரா தேசத்திலே சூராராஜன் சூராதேவி பெற்றெடுத்த பாலகன் என் பெயர் வசுதேவன். நான் தாய் இழந்து தகப்பன் இழந்து தற்காக்க யாருமே இல்லாம தனிமையில் வாடிக்கொண்டிருந்த எனக்கு கண்மூடி முழிப்பதற்குள்ளாக இதோ இங்கு வந்து இருக்கிறேன். எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அப்படியா? இது இறைவனிட்ட கட்டளை. நான் என் தங்கை தேவகிக்கு மாலை மனம் சூடி கொடுக்க மாப்பிளை தேடிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுதுதான் உம்மை பார்த்திருக்கிறேன். நீரே என் தங்கைக்கு மாப்பிள்ளை. என் தங்கையை திருமணம் செய்து கொள்வதற்கு உமக்கு சம்மதமா? அப்படின்னு கேட்டார் பாருங்க. எல்லாம் விதி.
இறைவன் செயல். ஆமா, நடப்பது நடக்கட்டும், நடக்கட்டும், நடப்பதே நன்மைக்கு. நல்லது. நான் ரெடி, தாலி கட்ட ரெடி. ஏய் மந்திரி, ஏய், போ, என்ன கல் சிறைக்கு போ, போ. என் சுப்பு தங்கைய- குட்டியை கூட்டிட்டு வா. ஆமா, சுப்புக்குட்டி எதுக்கு? ஆ? சுப்புக்குட்டி எதுக்கு இப்போ? என்ன சுப்பு குட்டி எதுக்கு? ஆ, அவர் சொன்ன பிரகாரம் 8வது நாள் மாப்பிள்ளை வந்திருக்காரு. அப்ப நல்ல சோதிடர் தான். அதானே ம். சுப்பு குட்டிய ஆமா. நாம விடுதலை செய்ய வேண்டும். அவர் உயிரோட இருக்காரோ இறந்தாரோ யாரு கண்டா? இருந்தா அவரே போவாரு, இல்லைன்னு சொன்னா நம்ம கூட்டிட்டு போய் விட்டு வருவோம். இதுல என்ன இருக்கு? ஆ, சொன்ன உடனே அங்கிருந்து வருகிறார். கல் சிறையின் கதவை திறந்து பார்த்தால் திறந்தால் அந்த சுப்புக்குட்டி எப்படி இருக்கிறார்? எப்படி? அவர் உடுத்தி இருந்த பட்டு வேஷ்டி அடேங்கப்பா, எப்படி இருக்கு? கொஞ்சம் கூட கசங்கல, கசங்கவே இல்லை. ஜம்முன்னு இருக்கு. கழுத்துல போட்டிருந்த மலர் மாலை ஏப்பா கொஞ்சம் கூட வாடல. 8 நாளா கல் சிறைக்குள்ள இருக்காரு, மாலை வாடல. ஓ, மாலை வாடாம அப்படியே இருக்காரு. நெற்றியில பூசி இருந்தாரே சந்தன பொட்டு விபூதி பட்ட, கொஞ்சம் கூட அழியல. கமகம கமகமன்னு ராஜாவாட்ட இப்போ மாப்பிளையாட்ட நிக்காரு. ஆமா, கமகமான்னு மணக்கு பட்டு. ஜவ்வாது ஜவ்வாது. ஆமா, மேல எம்னா கல்யாண மேடையில இருந்தாப்புல வந்திருக்காருல, பன்னீர் ஜவ்வாது சந்தனம்னு மணக்கு. பிறகு மணக்கா. ஓய் சுப்புக்குட்டி, 1000 சோதிடர் இல்ல. சுப்புக்குட்டி, ஓ, கம்சராஜன் உன்னை அழைத்தார் ஆ, என்று சொன்ன உடனே நல்லா இருந்த மனுஷன் சரி குத்துயிரும் கொலை உயிரமா போன மாதிரி பாதி உசுறு போயிட்டு போயிடுது. கம்சராஜன் இன்னைக்கு 8வது நாள். ஆமா, மாப்பிள்ளை வந்தாரோ வரவில்லையோ தெரியவில்லை. தெரியவில்லையே. மாப்பிள்ளை வரலன்னு சொன்னா என்ன? நம்ம என்ன செய்ய காத்திருக்கானோ தெரியலையே. என்று கண்ணீர் விட்டு கதறி அழுது புலம்பிக் கொண்டு வருகிறார். ஆமா. சுப்பு கூட்டியை பார்த்த கம்சராஜன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகின்ற மந்திரி என்ன? சந்தனத்தை பூசி பன்னீரை தொலையுமுனார். ஒளிமுன் சொன்னா அந்த வார்த்தைகளை காதால கேட்டு காதாலே கேட்டு முத்து போல கண்ணீரை முகங்கள் எல்லாம் சோர விட்டார். போல கண்ணீரை முகங்கள் எல்லாம் சோர விட்டார். அவளம் போல கண்ணீரை பக்கோம் எல்லாம் சோர விட்டார். போல கண்ணீரை பக்கமே எல்லாம் சோர விட்டார். ஆறாக ஆமா, சொல்லு கண்ணீரை அப்படி போடு. ஆறாக கண்ணீரை கண்ணீரை அங்கோமெல்லாம் சோர விட்டார். சோரையிட்டார், சோரையிட்டார், அங்கோமெல்லாம் சோர விட்டார். சோர விட்டார், சோர விட்டார். ஆமண்ணே, சொல்லண்ணே, வாடையோ. அந்த காளியோட கோவிலுக்கு வெட்டுங்கிடா வெட்டும் போது தலையில் பூவை சுத்தித்தான் தலையத்தானே வெட்டுவார். அதுபோல சண்டாளே சண்டாளே கமிசராஜே தங்கத்தாளை யாரும் போட்டு தங்கத்தாளை யாரும் போட்டு தலையத்தானே வெட்ட போட்டு போட்டு போரானே. சண்டாளப்பாவி என்ன தங்கத்தாளை ஆரத்தை போட்டு என் தலைய வெட்ட போறானே சண்டாள பாவி டெங்கி வெட்டத்தான் போறான் நம்மள என்று கண்ணீர் விட்டு கதறுகிறார். கதறி அழுகிறான். ஏய் மந்திரி, ஓ, சந்தனத்தை பூசு, பூசு, பன்னீரை தொழி, தொழி. இந்தா இதோ முத்தாரத்தை கொண்டு போடு களத்துல. ஓடி. ஐயா ஓ, சுப்புக்குட்டி, என்ன? நீர் சொன்னது போல அம்மா, மாப்பிள்ளை வந்து விட்டார். சொன்ன பிரகாரம் 8ஆம் பக்கம் மாப்பிள்ளை வந்தார். மாப்பிள்ளை வந்துட்டாரு. வந்துட்டாரா? ஆமா ஐயா. அப்பா, போன உசுறு ஆமா. இப்பந்தான் திரும்பி திரும்பி வந்திருக்கு. கைலாசத்துல இருந்து பூலோகம் வந்திருக்கு. இல்லன்னா பாம்பளை மட்டும் வராம இருந்திருப்பானா? அடே அப்பா, அவளை என்ன செஞ்சிருப்பான்? சரி வண்ணா, என்ன? நான் போய் வருகிறேன். என் சுப்பு எங்க வர? என் சுந்தரி காத்து கொண்டிருப்பா. இருக்கட்டும். உன் தலை மேலதான் நீங்க கல்யாணம் நடக்கணும். தேவைக்கு கல்யாணம் சூப்பரா பந்தல் போட்டு நடத்தலாம். பந்தல் போட்டுலாம். ஆமா.
தலைமையிலே நடக்கும்போது தலைமையில் முன்னிலையில் அப்படியா? ஆமா கல்யாணம். ஆமா அனுபவி. அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது. நேரம் இல்லையோ? ஆமா. பத்தியளா 8 நாளைக்குள் நான் போகவில்லையானால் என் மனைவி விபரீத முடிவுகளை எடுத்து விடுவா. என்ன எடுப்பா? தலைய மொட்டை போட்டுருவா, கழுத்துல இருக்க திருமாங்கலத்தை கலட்டிடுவா. ஐயோ இனி என்னென்னலாமோ போயிரும். நான் போயிட்டு வரேன். என்ன இருப்பா முகூர்த்த ஓலையாவது குறிச்சிட்டு போ. முகூர்த்த ஓலை? ஆமா. சண்டாளா பாவி கிராதகா, உனக்கு உண்மையை சொன்ன என்னை உசுர் போகக்கூடிய வழியை கொடுத்துட்டேன். 8 நாள சிறையில் அடைச்சிட்டேன். உனக்கு உன் தங்கைக்கு எழுதக்கூடியது மன ஓலை அல்ல, உனக்கு நான் எழுதக்கூடிய மரண ஓலையடா. மரண ஓலை. ஓலையை கையில் எடுத்தாரு. செப்புக்குட்டி என்ன ஆராய்ந்து பார்த்தார். பார்க்கிறாரு. எது எதெல்லாம் ஆகாத நேரம் ஆகாத காலம்னு ஆராய்ந்தார். ஏய் கமிஷா, என்ன ஓலையை பார்த்து பார்த்து சொல்றாரோ? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு சரி மாசம் ஆடி மாசம். ஆடி மாசமா? நல்லா இருக்குமே. ஆடி மாசத்துல யாராவது திருமணம் நடத்துவாங்களா ஐயா? மாத்தாடி மாட்டாங்க. ஏன் நடத்த மாட்டேக்காங்க? காத்துக்கும் மாசத்துக்கு என்ன இருக்கு? ஆடி மாசம் கல்யாணம் நடந்தா சித்திரை மாசம் குழந்தை பிறக்கும். சித்திரை அப்ப தெருல விட்டுருவான் பிள்ளைய. ஏனே ஆடி மாசம்னு சொன்னா அம்பாளுக்கு உகந்த மாதம். அந்த மாதத்துல எல்லாரும் விரதமா இருப்பாங்க, பக்தியோட இருப்பாங்க, சுவாமியை வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது பக்திக்கு உகந்த மாதம். அதனால அந்த மாசத்துல கல்யாணம் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒண்ணு இல்லை மன்னா, சந்தோஷமா நடத்துற அம்மனுக்கு உகந்த மாசம். கல்யாணத்தை முடிச்சு வைங்க, அமோகமா இருப்பா உங்க தங்கை. சரி ஆடி மாசம். கிழமை எப்போ? என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. என்ன விரதம் இருக்க போறானா? கல்யாணத்துக்கு நாள். சரி வெள்ளிக்கிழமையில. சரி காலையில. என்ன காலை? காலை சரியாக மணி. என்ன காலை மணி? அதாவது அழுத்த திருத்தமா சொன்னாதான் எல்லாத்துக்கும் புரியும். சரி 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 ஆமா. கண்ணை திறந்துக்கோங்க எல்லாரும். காலையில் மணி சரியாக 2 மணிகளை இருந்து 3:30 மணிக்குள்ளாக பெண் அழைப்பு. 2:30 இருந்து 3:30 மணிக்குள்ள பெண் அழைப்பு. பெண் அழைப்பு முடிந்த கையோடு சரி சரியாக என்ன மணி? சரி காலை 10:30 மணியில இருந்து 12:30 மணி முகூர்த்த நேரம் ஐயா. அமோகமா இருக்கும். ராகு யமகண்ட எல்லாம் கூடி நிக்கங்க. நான் இதுவரைக்கும் 9 to 10:30. சரி 10ல இருந்து 10:45. ஆமா 10:45. சரி இப்படித்தான் திருமணம் முடிய பார்த்திருக்கேன். ஆமா ஆனா 12:30 மணிக்கு திருமணம் முடிய நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்லையா. சரியா 12:30க்கு கழுத்துல தாலி ஏறிச்சு அவனுக்கு எங்கயோ போயிருவீங்க நீங்க. ஏப்பா 2 எழுத்து போவான் யார போறான்னு தான் அர்த்தம். சரி அடுத்து என்ன மத்தியானம்? என்னது சரியாக 1:30 மணியில இருந்து 3 மணிக்குள்ள மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பால் பழம் கொடுக்கணும். ஆமா ஆமா இதுதான் ஐயா முகூர்த்த பட்டோல. ஆமா இந்தாங்க என்னது நான் போயிட்டு வரேன். ரொம்ப சரியா குறிச்சிட்டாரு. ஆமா மந்திரி சுவாசி எனக்கு வேண்டியதெல்லாம் அள்ளி கொடு. அது மட்டும் இல்ல, சுப்புக்குட்டி சொன்னது போல 8வது நாளைக்குள் மாப்பிள்ளை வந்த ஒரு காரணத்தினாலதான் நம்புவாங்கல்ல. நம்பித்தானே ஆகணும். எதை சொன்னாலும் நம்புதான் பாத்துக்கோ. அப்படி ஆகட்டும் என்று சொல்லி தங்கைக்கும் மைத்துனருக்கும் திருமணம் நடத்த வேணுமே என்று வன்னிமாரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்தார். வாழை மரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்தார். அவர் தேக்கு மரம் கொண்டு வந்து அலங்கரிக்கல் எல்லாம் அலங்கரித்தார். அவர் பந்தலிட்ட கால்களுக்கு பகலத்தாளை அலங்கரித்தார். மாணிக்கத்தால் மணமேடை மகிமையோடு அலங்கரித்தார். அங்க மாப்பிளையும் பெண்ணுமாக அந்த மணமேடையில் அமருவாரே.
வந்து மணமேடைகளை அமர்ந்தார்கள். மணமேடையில் அமர்ந்திருக்கும் பொழுது அக்கினி சாட்சியாக வேத வேதியர்கள் எல்லாம் வேதங்கள் ஓதுகிறார்கள். எப்படி எப்படி கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லணும்ல, சொல்லுங்க கேட்போம். ஓம் சிவாய நமக. ஓம் காளி, ரீங் காளி, ஜெய் காளி, மயான காளி, சுடுகாட்டு காளி, சரி மந்திரம் எப்படி இருக்குன்னு, ராஜகாளி, வீரகாளி, அப்படி என்ன நடக்கிறது? என்ன மாசம் இது நடக்கிறது? ஆடி மாசத்துல ஐயர்களுக்கெல்லாம் அம்பாளுடைய நாமத்தை சொல்லி 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 சொல்லியே பழகி போயிட்டாங்க. வேற நாமமே தெரியல. ஆடி மாசம் அதுதானே விசேஷம். சரி இருக்கட்டும், அம்பாளுடைய பேரை சொல்றதுதான் விசேஷமானது. ஆமா இருக்கட்டும். அப்ப என்ன சொல்லுவாங்க? அப்ப அதுதான் வரும். வரும். ஆமா. அவங்க பாட்ட ஒரு பக்கம் மந்திரத்தை சொல்லுதாங்க. அப்படி மந்திரங்களை சொல்லும் பொழுது பார்த்தா என்ன என்ன சுவாமி மாப்பிள்ளையாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வசுதேவன் சுற்றசூழ பெண்கள் எல்லாம் சூடி இருக்க, கூடி இருக்கக்கூடிய பெண்கள் குளவை போட குளவ சத்தத்தை கேட்டாரு. திருமாங்கல்யத்தை எடுத்து தேவகி பெண்ணாளுடைய திருக்களத்திலே சூட்டுகிறார் வசுதேவன். அப்படி 2 பேர்களுக்கு மாலை மனமுடைந்தது. மணமேடை சுற்றி வந்தார்கள். அம்மை மிதித்து அருந்ததி முகம் பார்த்து பால் பழங்கள் அருந்தி இருக்கும் பொழுது அந்த கம்சராஜ மன்னவன் ராஜ மன்னவன் எண்ணாத எண்ணவல்ல எண்ணாத திருமணமும் தான் முடித்து மாப்பிளையும் தங்கையும் பட்டண பிரவேசம் சூடனை நடத்துவதற்கு பட்டை மன்னன் கமிசரா பட்டத்து யானையத்தா பட்டத்து யானைய யானையிலே மாப்பிளையும் பெண்ணமாக வசுதேவன் தேவகி வரிசையோட மரசை யானைக்கு முன்னாலே பட்டண பிரவேசம் அன்புடனே நடத்துகிறார். நாலு தெரு சுற்றியல் அடுத்தெருவில் வாரபோது தங்கையான தேவகி தங்கையான தேவகி அம்மையனை அழைப்பாளோ எங்கு நடந்து கொண்டிருக்கிறாய்? என்ன எங்கண்ணா செல்கிறாய்? பட்டண பிரவேசம். திருமணத்திற்கு வந்த அத்தனை பேர்களும் எனக்கு வேணும்ங்கிற அளவுக்கு வெகுமதிகளையும் அன்பளிப்பு பரிசுகளையும் கொடுத்திருக்காங்க. ஆமா. கூட பிறந்த அண்ணன் நீ எனக்கு என்ன கொடுத்திருக்க? உனக்கு தான் மாப்பிளையே தந்திருக்கணுமா? மாப்பிளையே கொடுத்திருக்கேன். உலக அதிசயம் இல்ல. என்ன அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அவரை வச்சுட்டு நான் இப்ப என்ன பண்ண முடியும்? எனக்கு இப்ப வயிறு பசிக்கு. வயிறு பசிக்கா? அண்ணா ஆக்குப்பறையில பழையது இருக்கு. அதோ என்னது? அந்த கனி எனக்கு வேண்டும். கனி வேண்டுமா? உனக்கு இல்லாத கனி இந்த தாரணியில் எதுக்கு? இதோ இப்ப உடனே கொண்டு வரேன். வெறுங்கையில நான் வாங்க மாட்டேன். எனக்கு கனிதான் வேண்டும். அதாவது தேவகி பெண்ணால் காட்டிய கனியின் சிறப்பு என்ன தெரியுமா? என்ன சிறப்பு? துர்வாசக முனிவருக்கு சொந்தமான மரம் அது. அந்த மரம், அந்த துர்வாசக முனிவருக்கு சொந்தமான மரத்திலே இறைவன் அவருக்கு வரமாக அருளிய மரம் 12 வருடத்திற்கு ஒரு முறை பூ பூத்து காய் காய்த்து கனியக்கூடிய கனி அது. சரி, 12 வருஷத்துல ஒரே ஒரு பழம் தானே பழுக்கும். ஒரு பழம் தான் பழுக்குமா? அந்த மரத்தை வச்சிருக்கணும், வெட்டி போட்டுற வேண்டியதானே. அந்த பழத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? என்ன சிறப்பு? அந்த பழத்தை யார் ஒருவர் சாப்பிடுகிறார்களோ 12 வருஷத்துக்கு வயிறு பசிக்காது. ஐயோ, அப்படியா? அந்த மரம் எங்க இருக்கு?
என்கிட்ட சொல்லுங்க, நானும் போய் ஒரு பழம் பறிச்சுட்டு வரேன். கமிஷராஜனுடைய கோட்டையில் இருக்கிறது. இருக்கிறதோ நம்ம வேரோட தூக்கிட்டு போயிட்டான். அதானே கேட்க. இப்ப அவனும் இல்ல. அதனால சரி, யாரோட தூரோட பிடிட்டாங்களோ. ஆமா, அந்த கமிஷராஜ மன்னன் இருக்காரு. ஆமா, அந்த துர்வாசக முனிவருக்கு சொந்தமான மரத்தில் இருக்கும் கனியை தங்க கேட்கிறாளே. துர்வாசக முனிவர் 12 வருடம் தவம் இருந்துட்டு குளிச்சு முடிச்சிட்டு வந்து இந்த கனியை பறித்து சாப்பிடுவார். சாப்பிட்டு முடித்த கையோட மறுபடியும் தவத்துல போய் உட்காருவார். அப்படி இருக்கக்கூடிய அந்த முனிவர் அன்னைக்கும் தவத்தை முடிச்சிட்டு குளித்து நீராடி விட்டு வந்து கனியை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் மனசுல நினைத்து கொண்டு குளிக்க போயிட்டார். அந்த நேரமா பார்த்து தேவகி அந்த பழத்தை கேட்டுட்டார். இவர் என்ன பண்ணாரு? சுண்டு உள்ள எடுத்தாரு, அடிச்சாரு, கனியை கையில் பறித்தார். பறித்த கனியை 8 பாகங்களாக வெட்டுகிறார். ஆமா, தங்கச்சி வயிறு பசிக்கு நல்ல சாப்பிடு, அருந்துமா, சாப்பிடுமா, சாப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது தங்கை ஒவ்வொரு பாகங்களா சாப்பிட்டுட்டு இருக்கா. துர்வாசக முனிவர் குளிச்சு முடிச்சுட்டு வந்தாரு. கனியை கொடுங்கள் தங்கை. மஞ்சளா இருக்கா? மஞ்சளா இருக்கா? மாங்கனி. அதனால இவர் பார்த்தார். துர்வாசக முனிவர் மரத்தை பார்க்கிறார். மரத்திலே கனியை காணவில்லை. மரம் வெறும் காலியா இருக்கு. சுற்றுமுற்றும் பார்க்கிறார். ஆணை, ஆணையின் மீது ஒரு பெண், பெண்ணின் கையிலே அவர் கனி, பக்கத்திலே கமிஷராஜன். புரிந்து விட்டது என்ன நடந்திருக்கும் என்பது. கமிஷா, சண்டாளா, கிராதகா, எனக்கு சொந்தமான கனியை யாரை கேட்டடா நீ பறித்தாய்? என்னை கேட்க வேண்டும். ஏனென்றால் நான் தவம் இருந்து வரமாக பெற்ற மரமடாது. இருக்கலாம், அது என் நாட்டில் உள்ளது. இந்த மரம் இந்த நாட்டுக்கெல்லாம் நான் வரி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். 4-5 மாசம் பாக்கி விழுந்தது. அழுது கொண்டு இருந்தாலும் நான் உழுது கொண்டே இருப்பேன். கண்ணை மூடி இருந்தாலும் உன்னுடைய கஜானாவில் போய்ப்பார், என்னுடைய வரிப்பணம் வந்து விழுந்திருக்கு. 5 மாசம் பாக்கி இருக்கு. என்ன 4ல இருந்து 5க்கு போயிட்டு அது எண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. டேய் கமிஷா, என்ன அது எனக்கு சொந்தமான கனியடா. இருக்கலாம். எனது கனியை பறித்து உன் தங்கைக்கு அதை 8 துண்டுகளாக வெட்டி அந்த 8 துண்டுகளையும் அவள் அருந்தி இருக்கிறாள். வார்த்தாயா தங்கை தேவகி, சொல்லுகிறேன் கேள், இப்போதே கேள். உன் தங்கை திருவயிற்றிலே இந்த 8 பாகங்களும் 8 குழந்தைகளாக வந்து பிறக்குமடா. ஏ அப்பா, கல்யாணம் முடிஞ்ச கையோட நல்ல வார்த்தை சொல்லியிருக்காருயா முனிவர். நல்லா இருக்கட்டும், நல்லா இருங்க ஐயா, நல்லா இருங்க ஐயாவா சொல்லுகிற முழுசா கேட்டு பேசு. 8வது குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும். அம்மான் உன் தலை இருக்குமடா. மாலை சூடி பிறப்பான் மாமன் உன்னை கொள்வான். கொடி சுத்தி பிறப்பா உன் குளம் கோத்திரத்தையே அழிப்பான். என்ன? என் தங்கை வயிற்றிலை பிறக்கும் 8வது பிள்ளையால் என் உயிருக்கு ஆபத்தா? அடே முனிவா, பார்த்து கொண்டே இரு. இவள் உயிரோடு இருந்தால் தானே இவள் வயிற்றிலை பிள்ளை பிறக்கும். இப்பொழுதே இவளை நான் கொன்றுவிட்டால் எப்படி குழந்தை பிறக்கும் என்று கமிஷராஜ மன்னனுக்கு அங்கார கோபம் வந்து உறைவாளை எடுப்பானே.